Thanks for clicking this video. Basic Level Spoken English சீரிஸில் இது 4வது வீடியோ. முதல் வீடியோக்களில் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடியோவிலும் தரப்படும் சென்டென்ஸ்களை ப்ராக்டிஸ் செய்து கொண்டே இருங்கள். கிராமர் பற்றி இப்போது யோசிக்க தேவையில்லை. போக போக ஆங்கிலத்தில் பேசுவது எவ்வாறு ஈஸியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் மோட். லுக் அட் த பிக்சர். இந்த படத்தில் ஒரு பறவை இருக்கின்றது என்று இங்கிலீஷில் சொல்ல வேண்டும். There's a bird in the picture. There's a bird in the picture. பூங்காவில் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். There are people in the park. There are people in the park என்று சொல்லலாம். Study the sentences again. There's a bird in the picture. There are people in the park. There என்று சொன்னால் நார்மலாக அங்கே என்று அர்த்தம். பட் இந்த சென்டென்ஸ்களில் தேர் என்பதற்கு நாங்கள் எந்த ஒரு அர்த்தத்தையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏதாவது இருக்கிறது அல்லது யாராவது இருக்கிறார்கள் என்பதை அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னாக, அதாவது வாக்கிய அமைப்பாக இது பயன்படுகின்றது. ஆல்ரைட், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் எவ்வாறு சென்டென்ஸ்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம். வீதியில் ஒரு நாய் இருக்கிறது. There's a dog on the road. There's a dog on the road. எனது வகுப்பில் 20 மாணவர்கள் இருக்கிறார்கள். There are 20 students in my class. There are 20 students in my class. பஸ் நிறுத்தத்தில் ஒரு பஸ் இருக்கிறது. There's a bus at the bus stop. There's a bus at the bus stop. ஹாலில் 2 மேசைகள் இருக்கின்றன. There are 2 tables in the hall. There are 2 tables in the hall. வீட்டில் ஒரு பூனை இருக்கிறது. There's a cat at home. There's a cat at home. Next, இறந்த காலம். Past tenseல் சென்டென்ஸ்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. There was a meeting yesterday. There was a meeting yesterday. வகுப்பில் 15 மாணவர்கள் இருந்தார்கள். There were 15 students in the class. There were 15 students in the class. போன வாரம் ஒரு பிரச்சனை இருந்தது. There was a trouble last week. There was a trouble last week. சில பறவைகள் மரத்தின் மீது இருந்தன. There were some birds on the tree. There were some birds on the tree. டிவியில் ஒரு நல்ல படம் இருந்தது. There was a nice movie on TV. There was a nice movie on TV. All right. எதிர்காலம். ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். There will be a meeting tomorrow. There will be a meeting tomorrow. இங்கு ஏதோ இருக்கும். There will be something here. There will be something here. அடுத்த வருடம் இங்கு சில கடைகள் இருக்கும். There will be some shops here next year. There will be some shops here next year. நாளைக்கு ஒரு வேலை நிறுத்தம் இருக்கும். There will be a strike tomorrow. There will be a strike tomorrow. ஓகே, இந்த வீடியோவில் தேர் எனும் வேர்டுடன் பி வெப்சைட் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை அல்லது நபரை எவ்வாறு அறிமுகம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.